டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி ஈஸி தமிழ். நீட் யூஜி 2026க்குரிய அட்மிட் கார்டு ஏப்ரல் 26, 2026 இரவு சுமார் 10 மணி அளவில் என்டிஏயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்குரிய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோடு பண்ணாமல் இருக்கீங்க. டவுன்லோடு பண்ண இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி ஒட்டணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எப்படி ஒட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் எப்படி வைக்கணும், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டான neet.nta.nic.ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்குரிய அப்ளிகேஷன் நம்பரை பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே அட்மிட் கார்டு நீட் யூஜி 2026 லைவ் அப்படின்னு வரும். அதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு வரும். அதில் அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2026னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அதை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ண அட்மிட் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நாம் டவுன்லோட் பண்ண இந்த அட்மிட் கார்டில் மொத்தம் 3 பேஜஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் பேஜில் ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், நாம் நீட் அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன ஃபோட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணமோ அந்த ஃபோட்டோ இந்த அட்மிட் கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும். இந்த அட்மிட் கார்டோட பாட்டம் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான இடம், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்கான பிளேஸ், இதெல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். செகண்ட் பேஜில் 4x6 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான பிளேஸ் இருக்கும். 3வது பேஜில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் 3வது பேஜஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த நீட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு மொத்தம் 3 பிரிண்ட் அவுட்டும் நம்ம போட்டு வச்சுக்கணும். 1 கலரு, 2 பிளாக் அண்ட் ஒயிட். இதில் நமக்கு எது எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதை ஃபில்லப் பண்ணி கலர் எடுத்துகிட்டு போனாலும் அலோவ் பண்ணுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு போனாலும் அலோவ் பண்ணுவாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நாம் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோடு பண்ணுறப்பயே இதை நம்ம கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ இல்லை நம்ம மொபைல்லையோ ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்ச 90 டேஸ்க்கு அப்புறம் என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய எந்த இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்காது, டெலீட் பண்ணிடுவாங்க. 90 நாளைக்கு அப்புறம் நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னாலுமே, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எடுக்க முடியாது. அப்போ டெலீட் பண்ணிட்டாங்கன்னா நமக்குரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்காது. அதனால் இந்த நீட் அட்மிட் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இது நாம் கவுன்சிலிங் போய் ஏதாவது ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் எடுத்து அங்கே ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம். அதனால் இதை பத்திரமா சேவ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சுக்கணும். நீட் அட்மிட் கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் ரோல் நம்பர்னு ஒன்று இருக்கும். இந்த ரோல் நம்பர் இப்போ தான் அட்மிட் கார்டு வர்றப்போ உங்களுக்கு வந்திருக்கும். இது நீட் எக்ஸாமுக்கு போகிறதுலேருந்து, கவுன்சிலிங் போகிறதுலேருந்து, ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்குற வரைக்கும் இந்த ரோல் நம்பர் ரொம்ப முக்கியம். அடுத்து கேண்டிடேட்டோட நேமு. இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய இனிஷியல், ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில் ஓபிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியாங்கிறத ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியில் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. மோட் ஆஃப் ஆதென்டிகேஷனில் உங்களுடைய ஆதார் கார்டை கம்பல்சரி பயோமெட்ரி அப்டேஷன் பண்ணியிருக்கணும். இந்த பயோமெட்ரி அப்டேஷன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாம் எழுத போகிறப்ப டென்ஷன் இல்லாமல் போக முடியும். ஸோ பயோமெட்ரி ரொம்ப முக்கியம். நீட் அப்ளிகேஷனில் இருந்த அப்ளிகேஷன் நம்பர் இதில் ஷோ ஆகும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபாதர் அண்ட் மதர் நேமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்டினுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டியில் தமிழ்நாடுன்னு இருக்கும், அது பார்த்துங்க. ஸ்க்ரைப் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வரும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் உங்களுக்கு. ரிப்போர்ட்டிங் என்ட்ரி டைமிங் அட் சென்டர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் அட்மிட் கார்டில் எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க. அடுத்து என்ட்ரி கேட் க்ளோசிங் டைம் அட் சென்டர் நண்பகல் 1:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் கூட உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும். டெஸ்ட் சென்டர் நம்பர் அண்டு நேம் இது உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து டெஸ்ட் சென்டர் அண்டு அட்ரஸ். இதில் நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய சிட்டி சென்டர் என்ன அப்படிங்கிறத அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ 26/4/2026 கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம்
எக்ஸாமுக்கு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போய் விசிட் பண்ணி இதுதான் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் சென்டராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு பல கிலோமீட்டர்களுக்கு அங்கிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி போய் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை கரெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட் பேஜோட பாட்டம் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு காலம் இருக்கும். இதில் நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டினீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டணும். இடம் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், எழுத்துக்கள் மறையும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து 2வது காலத்தில் இடது கை பெருவிரல், அதாவது கட்டை விரல் ரேகை வைக்க சொல்லியிருக்காங்க. இது சாதாரண இங்கில் வைக்காமல் இங்க் பேடில் இருக்கக்கூடிய ப்ளூ இங்க் பேடில் இருக்கக்கூடிய இதில் தொட்டு உங்கள் கட்டை விரலை படுக்கை வசமாக இந்த இடத்துல உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். வெர்டிக்கலாக வைக்க வேண்டாம். அடுத்து 3வது காலம் கேண்டிடேட் சிக்னேச்சர். இந்த கேண்டிடேட் சிக்னேச்சரை நீங்கள் நீட் எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே உங்கள் ஹால் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் சொல்கிறப்ப இந்த இடத்துல சிக்னேச்சர் போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும். இதுக்கிடையில் நீங்கள் இந்த இடத்துல சிக்னேச்சர் போடக்கூடாது. அட்மிட் கார்டோட 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வச்சுருப்பீங்க. அதாவது 4x6 சைஸில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. இதை இந்த இடத்துல இங்கே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும். இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவிலையும் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் மற்றும் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் கம்பல்சரி அவசியம். இந்த சிக்னேச்சரையும் நீங்கள் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் போட்டதுக்கப்புறம் அவங்க சொல்கிற இடத்துல நீங்கள் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கிடையில் சிக்னேச்சர் போடக்கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஒட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீட் அட்மிட் கார்டோட 3rd பேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக தரவாக படித்து பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த இஸ்லாமிய பெண்கள், இந்த ஹிஜாப் போடுறவங்க, இந்த சீக்கியர்கள் தலையில் இந்த முண்டாஸ் மாதிரி கட்டுறவங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் கோடு இருக்கிறவங்க மட்டும் ரிப்போர்ட்டிங் டயத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா செக்கிங் ப்ராசஸ்க்காக. அடுத்து இந்த பிடபிள்யூடி அப்ளிகபிள் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குரிய ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டு கொண்டு வரணும். அடுத்து இந்த ஸ்கிரைப் அப்ளிகபிள் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்குரிய ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணும். அடுத்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதிலெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து அப்படி ட்ரெஸ் கோடு, இந்த ட்ரெஸ் கோடும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இந்த நீட் அட்மிட் கார்டில் என்ன போட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மீறி எதுவும் போட வேணாம். எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போகிறப்ப நீட் அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேலிட் ஐடி ப்ரூஃப், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இந்த 4 மட்டும்தான் ஹால்குள்ளே அலௌடு. நீட் அப்ளிகேஷன் போடுறப்ப நாம் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணமோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் நாம் நீட் அட்மிட் கார்ட்லேயும் ஓட்டணும். அதே மாதிரியான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஹாலில் இன்விஜிலேட்டர்கிட்டையும் சப்மிட் பண்ணணும். அடுத்து நீட் அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். 4x6 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் வச்சுருக்கணும். மற்றபடி சிக்னேச்சர்லாம் ஹால் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போய் போடணும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போவோம். ஒன்று ஹால் சூப்பர்வைசருக்கு கொடுக்கணும். உள்ளே போகிறப்பயே பேரண்ட்ஸ் கையில் இன்னொரு கலர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொடுத்து விட்டுறலாம். அடுத்து இந்த வேலிட் ஐடி ப்ரூஃப், இது ஆதார் கார்டு கொடுத்துருக்குறவங்க பயோமெட்ரி அப்டேட் பண்ண ஆதார் கார்டு தான் கொடுக்கணும். இன்கேஸ் பேன் கார்டு மென்ஷன் பண்ணியிருக்கவங்க, பாஸ்போர்ட் மென்ஷன் பண்ணியிருக்கவங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணியிருக்கவங்க, இவங்க எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான் அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸோ மற்றது எதுவும் அலௌடு கிடையாது. ஒரிஜினல் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். நீட் எக்ஸாமினேஷனோட டைம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் 4 மணிக்கெல்லாம் எக்ஸாம் முடிச்சிட்டேன், 4:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்விஜிலேட்டர்ஸ் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே வர முடியும். அடுத்து நாம் நீட் அட்மிட் கார்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே பொதுவாக இன்விஜிலேட்டர்ஸ் வாங்கிடுவாங்க. ஒருவேளை அவங்க வாங்க மறந்துட்டாலும் நீட் அட்மிட் கார்டை நம்ம வெளியே கொண்டு வந்துட வேணாம். நீட் அட்மிட் கார்டை இன்விஜிலேட்டர்ஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டு தான் வரணும். ஃபைனலாக பேரண்ட்ஸுகளுக்கு ஒரு அட்வைஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருங்க. ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஹெல்த்தில் நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காம ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டு, ஹெல்த் கான்சியஸான ஃபுட்டு இந்த மாதிரியான ஐட்டங்களை கொடுங்க. எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட்டு ஏதாவது கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 11 மணி அப்படிங்கிறதுனால இடைப்பட்ட நேரத்தில் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொடுத்தீங்க
அப்படின்னீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக போவாங்க. எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி கிளம்புறப்ப முன்னாடி அவங்கள டென்ஷன் படுத்த வேணாம். எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சு வந்ததுக்கப்புறமும் அவங்கள ஏதாவது டென்ஷன் படுத்த வேணாம். ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு, ஏன்னா அவங்க 1 இயர் உழைப்பா, 2 வருஷ உழைப்பா, இல்லை ஃப்ரெஷரா எதுவாக இருந்தாலுமே அவங்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகாமல் அவங்கள நல்ல முறையில் ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு வாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.